கம்பத்தில் கட்டி ஆனந்தத்தை அடிப்பார். அது ரொம்ப கிரிட்டிக்கல் சீன். ரஜினி சார் அடி வாங்க போகிறாரு. அது அந்த மாதிரி நடக்காது, கட்டி போட்டெல்லாம். புது சீன் அது. கட்டி போட்டு என்னடா நடக்கும்போது தியேட்டரில் கிளாப் அடிச்சிட்டாமா, சந்தோஷம், தலைவா அடிக்கிறா சொல்லி. ஆனால் ஹீ நியூ சம்வேர் தட் ஹீ வில் ஹிட் பேக். அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவங்க கிளாப் அடித்தாங்க. இட் வாஸ் அமேசிங். டோட்டல் ரியாக்ஷன். ஐ வாஸ் எக்ஸைட். நான் பயந்த சீனில் பெரிய கிளாப் வந்தது. வெரி குட். அப்படியே கண்டினியூ ஆச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரோட அந்த ஆட்டோ கழிக்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அங்கே ஒரு ஃபீலிங்கு. அப்படியே டைனாமிக்ஸ் மாறி 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 அந்த இன்டர்வல் சீன் வரும்போது தங்கச்சி அவன் தள்ளி ரத்தத்தை பார்த்து ஃபஸ்ட்டு பஞ்ச் அடித்தோன்னு லேம்ப் போஸ்ட்டில் விழுந்த உடனே ஐ திங்க் அந்த மாதிரி க்ரேசி நாய்ஸ் நம்ம தியேட்டரில் கேட்டிருக்கவே முடியாது. அப்படி இட் வாஸ் லைக் அ சூப்பர், என்ன சொல்லுவா, ஒரு டிடிஎஸ் எல்லாம் மீறி, அங்கே அட்மாஸ் எல்லாம் மீறி அப்படி சவுண்ட் அங்கே அவ்வளோ கத்துறாங்க. அண்ட் யூ கேன் சி த மேலே இருக்கிற ஆடியன்ஸ் ஆல்சோ எக்ஸைட்டடாக கிளாப் அடித்தாங்க. இட் வாஸ் அவளுக்கே அந்த மூமெண்ட் இருந்து எப்படா அடிப்பார் இவர், எப்படா ஹிட் பேக் பண்ணுவார்னு அந்த ஹோல்டிங் பேக் ஒர்க் தேர். அடுத்து தம்பிகிட்ட போய் உள்ளே சொல்லும்போது இன்னும் கிளாப்ஸு. அப்புறம் அந்த ஃபைட்டு எல்லாம் முடிச்சு அந்த இன்டர்வெல்ல அவர் அப்படி ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னால் மாதிரி சொல்லும்போது இட் வாஸ் அன்இமேஜினபிள் இன்டர்வல் பாயிண்ட். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வி வாண்ட் மாதிரி இருக்கும் அது. அப்போ தான் ஜெகநாதன் டைரக்டர் சார் முள்ள என்னை கூப்பிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி இன்டர்வல் பாயிண்ட் சுரேஷ். ஆனால் நீ எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ ஏற்றிட்ட இந்த படத்தை. இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு செகண்ட் ஆஃப் இல்லைன்னா இந்த படம் கான் அப்படின்னாரு. கரெக்ட் பாயிண்ட் அது. ஏன்னா நம்ம யார் பாஷா, யார் ஏதோ நெகட்டிவ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஹைப் பண்ணி விட்டோம். ஒரு லிட்ரலி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு டீசர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்படி ஒரு ஹைப் கொடுத்துட்டு இப்போ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன பயம் மாதிரி ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் ஹைட்டு கொண்டு போயிட்டோம். அப்போ எக்ஸ்பெக்டேஷனில் என்ன வரப்போகிறது, அவர் அந்த அண்டர் கிரவுண்டில் நடந்து வந்து அந்த ஆண்டனியோட ஆளை காலால் உதச்சி அவன்கிட்ட டயலாக் சொல்லுவார். அந்த கண்ணு, அந்த பவரு, அதில் அந்த பாஷா கெட்டப்பில் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லும்போது வி நியூ பாஷா ஹட் அரைவ்டு. ஆடியன்ஸ் கிளாப்ட். அப்போ கரெக்டாக ஜெகநாதன் சார் எப்படி என்னை பார்த்தாரு. நான் டிஸ்டன்ஸில் கதவுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி கை காட்டினார். ஐ நியூ இட் வாஸ் டன்.